ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை பற்றி தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் மெயினாக இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸோட தான் வந்துட்டு ஸ்டார்ட்டே பண்ணேன். ஸோ இப்போ புதுசாக குழந்தை பிறந்தவங்க நியூ மாமிஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலுமே நம்ம அதை வந்துட்டு ஓவர் கம் பண்ணிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா பாப்பா வந்துட்டு பிறந்தப்போ வந்து அவங்க நார்மல் பர்த் வெயிட்டில் தான் இருந்தா. 3.2 kg இருந்தாங்க பேபி பிறந்தப்போ. ஆஸ் யூஷுவல் பேபி வந்து பிறந்து ஒரு 2 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாகும். அப்போ பார்க்குறப்போ வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப வெயிட் வந்து பேபி கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்றது ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு சி செக்ஷன் தான் வந்து நடந்துச்சு. ஸோ சி செக்ஷன் வந்து ஃப்ரைடே வந்து சி செக்ஷன் நடக்குது. ஸோ அன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்சர்வேஷனில் தான் இருப்போம் இல்லையா. ஸோ சாட்டர்டே நைட்டு தான் வந்துட்டு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் டே ஃபுல்லாகவே வந்துட்டு ஐசியூவில் தான் வந்து இருந்தேன். ஸோ அந்த ஒன் டே ஃபுல்லாகவே எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சி செக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஏன்னா இப்போ நார்மல் டெலிவரி அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நமக்கு பிரெஸ்ட் மில்க் வந்துட்டு செக்ரேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது சி செக்ஷன்றப்போ நம்மளுக்கு வந்து இந்த அனஸ்தீஷியா கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து டெலிவரி ஆகலை இல்லையா. ஸோ நம்ம இந்த பிரெயின்ஸ்க்குலாம் வந்து இந்த சிக்னல்லாம் வந்துட்டு போகுமா, நம்ம பேபிக்கு தேவையான மில்க்லாம் செக்ரேட் ஆகுமா அப்படின்றது ரொம்ப எனக்கு கன்ஃபியூஷனில் இருந்துச்சு. ஆனால் அதில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக எதுவும் நடக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த வரைக்குமே அந்த நர்சஸே வந்துட்டு எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஐசியூவில் இருக்கிற வரைக்குமே பேபி வந்து ஃபுல்லாக அவங்கக்கிட்ட தான் இருக்கும். பேபி வந்து என்ஐசியூவில் பாப்பா பிறக்கிறப்ப எந்த விதமான பர்த் காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே இல்லை. இருந்தாலுமே வந்துட்டு சி செக்ஷன் பேபின்றதுனால அதையுமே வந்துட்டு அப்சர்வேஷனில் தான் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க பாப்பாவையுமே. அதனால் வந்துட்டு எனக்கு பெருசாக அந்த ஒன் டே வந்து ஈஸியாக போயிடுச்சு. அப்பப்போ ஒரு 2 ஹவர்ஸ் கூட இல்லை, 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்துட்டு பேபிக்கு வந்து மில்க் கொடுக்கறது கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்களும் வந்து ஃபீட் பண்ணிடுவோம். எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுன்னா பாப்பா வந்துட்டு ஃபஸ்ட்டு லேட்ச்லேயே வந்துட்டு சூப்பராக வந்துட்டு லேட்ச் பண்ணி வந்து மில்க் வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா சில பேபிஸ்க்கு வந்து இந்த லேட்சிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்கும். பேபி வந்து சரியாக லேட்ச் பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்துட்டு பேபியால் குடிக்க முடியாது. அவங்க அழுவாங்க, நமக்கு எக்ஸ்ட்ரா டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் பாப்பா வந்து கரெக்டாக லேட்ச் பண்ணி குடிச்சிட்டா. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது வந்துட்டு நான் ஹாப்பியாக இருந்தேன். அப்போ எல்லாம் நல்லா தான் வந்துட்டு போயிட்டுருக்கு. நம்மளுக்குமே பிரெஸ்ட் மில்க் வந்துட்டு சி செக்ஷன் பண்ணினாலுமே வந்துட்டு செக்ரேட் ஆகுது அப்படின்றது என்னோட அசம்ஷன். ஏன்னா பாப்பா அது வரைக்குமே அழலை. அப்போ எல்லாமே ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு அப்படின்றத வந்துட்டு நான் ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா சாட்டர்டே வந்து ஒன் டே அந்த 24 ஹவர்ஸ் வந்து என்னை அப்சர்வேஷன் வச்சுட்டு அப்புறமா ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறத்துல இருந்து தான் ரியல் ப்ராப்ளமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டே வந்து அவங்க பேபி வந்து என்ஐசியூவில் வச்சுருக்குறாங்கல்ல, அந்த டைம் பார்த்தீங்கன்னா சும்மா தான் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு வந்துட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மற்ற டைம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார்முலா மில்க் வந்து பேபிஸ்க்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ பேபிக்கு வந்துட்டு அந்த ஃபார்முலா மில்க் அவங்க குடிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு தூங்கிட்டு அப்படியே இருந்திருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையில் பேபியை கொடுத்துட்றாங்க இல்லையா. அதுவுமே வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஹாஸ்பிட்டல்னால. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கன்சர்ன் எதுவுமே இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்து பேபிக்கு வந்து ஃபார்முலா மில்க் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அது அந்த டைமில் நம்மளால் ஒன்றும் பேச முடியாது. ஸோ நானும் வந்துட்டு நாங்கள் எதுவுமே வந்து பெருசாக நான் அதை வந்து கண்டுக்கல. அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே நைட்டு பாப்பா கூட வந்து இருக்க போகிறோம். நைட்டு விடிய விடிய அப்போ தான் எனக்கு வந்துட்டு ரியல் ப்ராப்ளமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு அதுக்கு முந்தின நாள்லாம் வந்துட்டு தூங்கிட்டாங்க, பிரச்சனை இல்லை. அன்னைக்கு நைட்டு சாட்டர்டே நைட் வந்து பயங்கரமாக வந்துட்டு அழ ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நானும் வந்து ஃபீட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு வழியாக அப்படியே சமாளித்து கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் சண்டே நைட்டு வந்துட்டு ரொம்ப மோசமாயிடுச்சு. ரொம்ப அழுவுறா. வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணுறப்போ சரியாக லேட்சும் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, வந்துட்டு குடிக்கவும் மாட்டேங்கிறாங்க, அழுகுறாங்க. அப்போது அங்கே வந்தவங்கெல்லாம் வேற இன்னும் கொஞ்சம் வந்துட்டு என்னை
வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கி விட்டாங்க. இது வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நியூ மாம்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டுக்காதீங்க. யாராவது வர்றாங்க, ஏதாவது அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நான் அப்படிதான் இருக்கணுன்றதுல ஸ்ட்ராங்காக இருந்தேன், அப்படியும் இருந்தேன். இருந்தாலுமே அந்த டைம் நம்ம ரொம்ப ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கிறப்போ சின்ன ஒரு விஷயம் வந்தால் கூட நமக்கு கண்டிப்பாக மென்டலி வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். அப்படி தான் எனக்கும் வந்துட்டு டிஸ்டர்ப் ஆச்சு. வர்றவங்கலாம் வந்துட்டு குழந்தைக்கு பால் பத்தலை போல, அதான் அழுவுது, குழந்தைக்கு பால் பத்தலை, ஃபார்முலா மில்க் கொடுக்க வேண்டியதானே, இல்லைனா வந்து இந்த பவுடர் இருக்குது அந்த பவுடர் இருக்குது அது இதுன்னு சொல்லவும் எனக்கு ரொம்பவே வந்துட்டு பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஐயோ பாப்பா வேறு ஃபுல்லாக அழுகுறாலே, பால் பத்தலை போல், நமக்கு வந்து மில்க் செக்ரேட் ஆகலை, என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அப்படி ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானே வந்துட்டு அம்மாகிட்ட சொல்லி பாப்பா ஒரு பக்கம் அழுகுறா, நான் ஒரு பக்கம் அழுகுறேன், ஹஸ்பண்டு அம்மாக்கெலாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. நைட்டு அவங்க வந்து பாப்பாவை என்னெல்லாமோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க, சமாதானமே ஆகலை. அப்புறம் நான் அங்கே இருந்த நர்ஸ்லாம் கூப்பிட்டு, நீங்கள் வந்து பாப்பாவுக்கு பால் பத்தலைன்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் நீங்கள் வந்து ஃபார்முலா மில்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்போது அவங்க வந்து சொன்னாங்க, அது எப்படி பத்தாம போகும், உங்களுக்கு நல்ல மில்க் செக்ரீஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நர்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பா கரெக்டாக லாட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, பம்ப் பண்ணி காட்டுங்க, எப்படி நீங்களே வந்துட்டு கெஸ் பண்ணுறீங்க மில்க் செக்ரேஷன் இல்லை பால் பத்தில் நீங்கள் எப்படி கெஸ் பண்ணுறீங்க அப்படிங்கவும், ஒரு சங்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அந்த சங்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பம்ப் பண்ணுறேன். பம்ப் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ராப் தான், குட்டியாக 2 ட்ராப் தான் வந்து மில்க் டோட்டலாகவே வந்துச்சு. அப்போது அதை வந்து நான் நர்ஸ்கிட்ட சொல்கிறேன், பாருங்கள் இவ்வளோ தான் வருது அப்படின்னு சொல்கிறப்ப தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த பால் பத்தும் குழந்தைக்கு, இந்த டைமில் இந்த மில்க் தான் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டான அளவு தான் இருக்குது, நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரி பண்ணாதீங்க, நீங்கள் தொடர்ந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருங்க, உங்களுக்கு எதுவுமே வேணாம், உங்களோட பிரெஸ்ட் மில்க் செக்ரீஷன் வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது, இதை பற்றி ஒரியே பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கப்புறத்துலேருந்து நான் ஃபார்முலா மில்க் வந்துட்டு கொடுக்கல. நீங்கள் தான் கொடுக்கணும், நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் பண்ணுங்க. அந்த டைம் வந்து நர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் வந்துட்டு வந்து ஹெல்ப் பண்ணி ரொம்பவே நல்லா சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து பாப்பா அழுததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் வந்து அன்றைக்கி காலையில் போட்டிருக்காங்க. ஸோ அந்த நைட்டு வந்து அந்த வேக்சின் பெயினில் தான் வந்து அழுதுருக்காங்க. ஆனால் எப்படி பாருங்கள், சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டில் வர்றவங்க குழந்தைய வந்து பார்த்தோமா, அம்மாவை பார்த்தோமா, ஏதாவது ஒரு 4 வார்த்தை பாசிட்டிவாக பேசினோமா போனோமான்னு யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஏதாவது சஜஷன் மேலே சஜஷன் கொடுத்து நம்மளை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நம்மளே வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ண வைப்பாங்க. ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ நியூ மாம்ஸ்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க. அதுவும் இல்லாமல் நான் இப்படி வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருந்ததுனால டாக்டர்கிட்ட நெக்ஸ்ட் டே வந்தப்போ டாக்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு பத்தலையா மில்க்கு, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படி கேட்டப்போ டாக்டர் வந்து சொன்னாங்க, ஏன் முன்னாடி ஃபீட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஃபீட் பண்ணி காமிக்கவும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கரெக்டாக தான் இருக்குது, பேபியும் நல்லா லாட்ச் பண்ணி குடிக்கிறாங்க, கவலையே படாத, உனக்கு அப்படி டவுட் இருந்துச்சுன்னா லாக்டேஷன் கன்சல்டன்ட் வந்து உனக்கு வந்து இங்கேயே இருக்காங்க, அவங்ககிட்ட நீ வந்து பேசி உன்னோட டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதுவும் பிளான் பண்ணியாச்சு. ஆனால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் அந்த லாக்டேஷன் கன்சல்டண்ட்டை வந்து மீட் பண்ண முடியல எங்களால். ஸோ அந்த டே வந்துட்டு அப்படியே போயிடுச்சு. அப்புறம் கரெக்டாக டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு ஃப்ரைடே C-செக்ஷன் ஆச்சு. ஒரு மண்டே டியூஸ்டே டிஸ்சார்ஜ் ஆனால் மண்டேலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துட்டு பெயினுங்க. பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலே எனக்கு வந்து பயங்கரமாக வந்து பயம் வந்துடும். ஏன்னா அவள் வந்து அப்படியே சக் பண்ணி குடிக்கிறப்ப எனக்கு அப்படியே நர்வ்ஸோடு சேர்த்து பயங்கரமாக உயிரே போகிற அளவுக்கு வலி. நமக்கு லேபர் பெயின்லாம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து வலி வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு பால் கொடுக்கணுன்னாலே பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம இருக்க முடியாது இல்லையா, குழந்தைக்கு பால் கொடுத்து தான் ஆகணும். அப்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப அழுது அவள் ஒரு சைடு குடிக்க நான் ஒரு சைடு அப்படியே உட்காந்து கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். அப்படி தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அதை வந்து சொல்லிக்கல யார்கிட்டையுமே. நானே நினச்சிக்கிட்டேன், இப்படி தான் இருக்கும் போல். பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து ஸ்டார்டிங் நான் வந்து கொஞ்சம் எல்லாமே ப்ரிப்பேர்டாக வந்து எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தேன். இருந்தாலுமே பிரெஸ்ட் ஃபீடிங் இப்படி தான் இருக்கும், நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு இப்படி தான் இருக்கும் பெயின்ஃபுல்லாக அப்படின்றத நானே வந்துட்டு அசம் பண்ணிக்கிட்டேன். அது நான் பண்ண 2வது தப்பு.
அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே நான் டாக்டர்கிட்ட வந்துட்டு சொல்கிறேன், இப்படி எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்போ அவங்க வந்து பார்த்துட்டு கிராக்டு நிப்பிள்ஸ் இருக்குது உனக்கு. கிராக்டு நிப்பிள்ஸ்னால் அந்த நிப்பிள் நம்ம ஏரியாவில் சுற்றி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இருக்கிற அந்த நிப்பிள் சைடு ஃபுல்லாக எல்லாமே கிராக் ஆகிருக்கு. ட்ரைனஸ்னால அப்படியே ஃபுல்லாக கிராக் ஆகிருக்கு. அதுதான் வந்துட்டு பாப்பா சக் பண்ணி குடிக்கிறப்ப எனக்கு அவ்வளோ பெயினை வந்து உண்டாக்கியிருக்கு. ஸோ வந்து டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணி வந்துட்டு ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு தம்பிலாம் போய் வாங்கிட்டு வந்துட்டா நிப்பிள் ஷீல்டு. இருந்தாலுமே அந்த நிப்பிள் ஷீல்டை வச்சு ஃபீட் பண்ணுறப்போவுமே எனக்கு பெயின் இருக்க தான் தெரிஞ்சுது. அந்தளவு கம்ஃபர்டபுளாகவும் இல்லை, எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இல்லை, பாப்பாவுக்கும் கம்ஃபர்டபுளாகவே இல்லை. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்துட்டு நிப்பிள் ஷீல்டு யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக நான் ஃபீட் பண்ண ஆரம்பித்தேன். அது நான் பண்ண 3வது தப்பு. டேரெக்டாகவே அந்த ஆல்ரெடி கிராக்காக இருக்கிற நிப்பிள்லே வந்துட்டு மாற்றி மாற்றி பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணேன். எனக்கு நல்ல வேலை ஒரு சைடு தான் வந்துட்டு கிராக் நிப்பிள் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் நார்மலாக தான் இருந்தது. பாப்பா வந்துட்டு நல்லா அதிலே வந்து பாப்பா குடிச்சிட்டு இருந்திருக்கா. கரெக்டாக நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வரோம். டியூஸ்டே நைட்டு வீட்டுக்கு வந்து எல்லாமே செட்டில் ஆயாச்சு. ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டோம், இனி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நிம்மதியாக இருக்கலாம். கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டில் பாப்பா கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி டே வந்து போச்சு. நைட் ஒரு 11 o'clock இருக்கும். பாப்பா வந்துட்டு ஃபீட் பண்ணணும் அழுதா. அப்போ நானும் வந்துட்டு ஃபீட் பண்ணுறப்போ என்னால் சுத்தமாக முடியல. ரொம்ப அழுக வந்து எங்கள் அம்மா கையை பிடிச்சி நான் அப்படியே நசிக்கிறேன். அம்மா என்னால் முடியலம்மா, ரொம்ப வலிக்குது, உயிரே போகிற அளவுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் அம்மா வந்து சரி விடு, கொஞ்ச நேரம் ஏதாவது நம்ம பாப்பா வந்து நான் இது பண்ணுறேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, பாப்பா அழுகுறாலே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி நான் வந்துட்டு அந்த வலியோடையே வந்து பாப்பாவுக்கும் நல்லா ஃபீட் பண்ணி கொடுத்துட்டு அம்மா கையில் கொடுத்துட்டு நான் வந்து போய் படுக்க போயிட்டேன். நான் போய் படுத்தது ஒரு 2 minutes கூட இருக்காது. அம்மா கூப்பிட்றாங்க, இங்கே பாரு பாப்பாவோட ட்ரெஸ்லாம் வந்து பிளட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. என்னது பிளட் எப்படி வந்துச்சு பாப்பா அப்படின்னா, பாப்பா வந்துட்டு வாமிட் பண்ணியிருக்கா. குடித்த பாலை வந்து வாமிட் பண்ணியிருக்கா. அந்த வாமிட் பண்ணதில் ஃபுல்லாக பிளட்டு வந்து பிளட் ஸ்டெயின்ஸாக போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அப்படியே பிளட் ஸ்டெயின்ஸாக இருக்குது. இன்னும் கூட அந்த ட்ரெஸ்லாம் அப்படியே இருக்குது, பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது. எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்லை. என்னது எப்படி இருக்கும் என்னோட மைண்ட் செட் யோசிச்சு பாருங்கள். பிறந்த குழந்தை அன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அன்றைக்கி நைட்டே இந்த ட்ரெஸ்லலாம் பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது. எப்படி ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு யோசிக்கிறப்ப தான் அதுக்கப்புறம் என் ட்ரெஸ்லேயும் பார்க்குறேன், என்னோட ட்ரெஸ்லேயுமே அப்படியே பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நான் பார்க்குறப்ப தான் தெரியுது, என்னோட நிப்பிள்லேருந்து ஒரு சைடு அந்த வெளியில் இருக்கிற லேயர் ஃபுல்லாகவே வந்து பீல் ஆகி அதுலேருந்து பிளட்டு வந்து வந்துட்டுருக்குது. அதுதான் வந்து பாப்பா ஃபீட் பண்ணுறப்போ பாப்பாவும் சேர்ந்து அதை குடிச்சிருக்காங்க. குடிச்சிட்டு அந்த பிளட்டு இருந்ததுனால அதை வந்து டக்குன்னு அவன் நல்ல வேலை வந்துட்டு வாமிட் பண்ணிட்டா. வெளியவும் எல்லா பிளட்டும் வந்துருச்சு. உடனே எனக்கு வந்துட்டு டாக்டருக்கு வந்து அன்னைக்கு நைட்டே வந்து ஹாஸ்பிட்டலில் கால் பண்ணோம். அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட் கிட்ட பேச சொன்னாங்க. பேபிக்கு வந்துட்டு சொல்லிட்டாங்க, என்ன பால் வந்து நீங்கள் கொடுத்தது அந்த பிளட்டு தான் வந்து அவங்க வாமிட் பண்ணியிருக்காங்க, நல்லா தொடர்ந்து அப்சர்வேஷனில் வைங்க. பேபி ஏதாவது அழுகுதா, ஏதாவது ஒரு கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக எந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் உடனே வந்துடுங்க, அப்படி இல்லைன்னா பக்கத்தில் பாருங்கள். ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் வந்து வீட்டிலேருந்து ஒரு 1 hour கிட்ட ட்ராவல். ஸோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் நான் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு பக்கத்தில் தான் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் நாங்கள் லாக்டேஷன் கன்சல்டன்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட வந்துட்டு நான் கால் பண்ணிட்டேன். நைட்டு 11:30 எப்படி கால் பண்ணுறதுன்னு தெரியல, இருந்தாலும் வேறு வழியே இல்லை, கால் பண்ணிடலாம்னு சொல்லி கால் பண்ணப்போ அவங்க வந்து சொன்னாங்க, பேபி வந்து வாமிட் பண்ணிட்டாங்கல்ல, கவலைப்படாதீங்க, வெளியே வந்திருக்கோம், ஏதாவது சிம்டம்ஸ் எதுவும் தெரிஞ்சதுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பேபிக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கிராக்டு நிப்பிள்ஸ் கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், பேபிக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது, நைட்டு பாப்பா தான் என்ன பண்ணுறது அப்படி கேட்குறப்போ ஃபார்முலா மில்க் கொடுங்க இன்றைக்கி ஒரு நாள் அப்படின்னு சொன்னாங்க. பாட்டிலில் ஃபார்முலா மில்க் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா மில்க் வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு பிளானு. அப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
அப்போ அன்றைக்கி நைட்டும் வந்துட்டு அப்படியே வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகல. ஏன்னா இவங்க வந்துட்டு ஒரு கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப பெயின் இல்லை, கொஞ்சம் அந்த நைட்டு மட்டும் வந்துட்டு எப்படியாவது வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டோம், சமாளிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் விடிஞ்சதும் ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு பிளான். அப்போது நைட்டு மெடிக்கல்ஸ் போய் பார்க்குறப்ப கூட மெடிக்கல் எதுவுமே ஓப்பனில் இல்லை. அந்த ஒரு ஃபார்முலா மில்க் வாங்குறதுக்கு கூட நைட்டு ஒரு 11:30 12 மணிக்கு மேலே மெடிக்கல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அங்கே இங்கே நான் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக ஃபார்முலா மில்க் வந்து ஒரு 2 மணிலேருந்து 3 மணி அந்த மாதிரி தான் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அதை ஆற்றி கொடுத்தது. அவளும் அதை குடிக்கவே இல்லை, சங்கில் தான் கொடுத்தாங்க. ஒரு வேலையோ 2 வேலையோ மட்டும்தான் கொடுத்துருப்போம். என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஒரு சைடு அந்த இன்ஃபெக்ஷனான பிரெஸ்ட்டில் மட்டும் ஃபீட் பண்ணாதீங்க, இன்னொரு சைடு ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் இன்னொரு சைடு மட்டும் நான் ஃபீட் பண்ணேன். அந்த கிராக்கான நிப்பிளில் வந்துட்டு ஃபீட் பண்ணலை. அடுத்து இன்னொரு பயம் என்னன்னா, அந்த கிராக்கான நிப்பில் ஃபீட் பண்ணாமல் இருக்கிறப்போ அதில் வந்துட்டு நம்ம பால் வந்து அப்படியே சேர்ந்துட்டே இருக்கிறப்போ அதில் பால் கட்டி அடுத்து வலி வந்துடக்கூடாது இல்லையா. அதனால இந்த லாக்டேஷன் கன்சல்டன்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னொரு பக்கம் பிரெஸ்ட்டில் இருக்கிற மில்கை வந்து அப்பப்போ பம்ப் பண்ணி நீங்கள் வந்து பேபி கொடுக்காதீங்க, வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க, இன்னொரு பக்கம் பிரெஸ்ட்டில் வந்து பேபி கொடுங்க, பத்தலைன்னா ஃபார்முலா மில்க் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நைட் அப்படியே வந்து அப்படியே ஓடிடுச்சு. நெக்ஸ்ட் டே அதுக்கப்புறம் மார்னிங் வந்துட்டு பாப்பாவுக்குமே காட்ஸ் கிரேஸ் எந்த விதமான உடம்புலாம் வந்துட்டு சரியில்லாமல் போகலை. அவள் வந்து நார்மலாக ஆக்டிவாக எப்பவும் போல தான் இருக்கிறா. அந்த பிளட்டை வந்து வெளியில் ட்ரெஸ்ஸில் வந்து ஃபுல்லாக ஸ்பிட் பண்ணிட்டா, உள்ளே எதுவுமே போகலை. அதனால் பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பக்கத்துலேயே திருநெல்வேலி வரைக்கும் மறுபடியும் போக முடியாது. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்லே போய் பார்க்குறப்ப அவங்க வந்துட்டு அங்கே ஒரு டாக்டர் வந்து எனக்கு இது சஜஸ்ட் பண்ணாங்க, ஆன்டிபயோட்டிக் சஜஸ்ட் பண்ணி. அதுக்கப்புறம் அப்போ நான் போகிறப்பவுமே அவ்வளோ ஒரு வலி, அப்படியே அழுதுட்டு போகிறேன். அப்போ டாக்டர் வந்து நைட் ஃபுல்லாக அழுதியாமா, முகமே இப்படி இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறேன், க்ரீம் கொடுக்குறேன், 2 நாளில் சரியாக போயிடும், எதுவுமே நீ வந்துட்டு ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஆன்டிபயோட்டிக்கு பெயின் கில்லர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் போடவுமே வந்துட்டு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, பட்டர் வந்து வீட்டில் வாங்கி அதை வந்துட்டு அந்த ஆயின்மெண்ட்டையும் போட்டு பட்டரும் போட்டு அப்படியே இது பண்ணி கொஞ்சம் வந்து அது அப்படியே வந்துட்டு காம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ வந்து அந்த கிராக்டு நிப்பிள் பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரியாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு அந்த கிராக் நிப்பிள் இருக்க பிரெஸ்ட்லேயே வந்துட்டு ஃபீட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் பாப்பாவுக்கு. ஒரு 3 days கழிச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனோம். இன்ஃபெக்ஷன்லாம் கம்மியாயிடுச்சு. இதுக்கப்புறம் பேபிக்கு ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அந்த 3 நாள் கழிச்சு பழையபடி அந்த பிரெஸ்ட்டில் ஃபீட் பண்ணணும்னு சொல்கிறப்பவே எனக்கு ஒரே பயம். ஐயோ என்னடா பண்ணுறது, திருப்பியும் வலிக்குமே அப்படின்னு நினைக்கிறப்போ ஓரளவுக்கு வலிலாம் இல்லை, நார்மலாக வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. ஸோ வந்து அப்படி போயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுங்க. இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் இந்த கிராக்டு நிப்பிள் வந்து எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபேஸ் வந்து இப்போ தாண்டி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்ட்ரகிள் வந்து எனக்கு என்னென்னா, பாப்பாவுக்கு பால் பத்தலையோ அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி வந்துட்டு இந்த பிரச்சனை முடியவும் அடுத்து வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா பாப்பா வந்து கொஞ்சம் லீனாக வந்துட்டு ஆகிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா வந்து ஒரு சைடு பிரெஸ்ட்லேயே தான் கொடுத்துட்டே இருந்தோம் இல்லையா. அப்போ வந்துட்டு நம்ம வந்து சரியாக பால் கொடுக்க முடியல, இந்த மாதிரி நிறைய டிப்ரெஷன் எனக்கு. சரி அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, இந்த பம்ப் பண்ணி தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் நாளைக்கு அந்த நிப்பில் வந்து அவள் சக் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ வந்து பம்ப் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ பக்கத்துலேயே வந்துட்டு லவ்லா பிராண்டில் இருக்கிற ஒரு பிரெஸ்ட் பம்ப் வந்து வாங்கி பம்ப் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தேன். நான் பம்ப் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஏன்னா நார்மலாக வந்துட்டு டைரெக்டாக ஃபீட் பண்ணுற விட பம்ப் பண்ணி கொடுக்குறப்ப நேச்சுரலாகவே வந்துட்டு என்னோட பிரெஸ்ட் மில்க் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. அப்போ அது வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்து ஃபுட்டை வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணேன். பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் வந்துட்டு ப்ரெட்டு சாப்பிட்ணும், பால் குடிக்கணும், ரஸ்க்கு சாப்பிட்ணும், அப்போ தான் வந்துட்டு பால்லாம் வந்து நல்லா ஊறும் அப்படின்னு சொல்லவும் நான் வேணாம்னு சொல்லி பார்த்தா ரொம்ப கம்பல் பண்ணி. ஏன்னா வீட்டில் பெரியவங்கெல்லாம் இருந்தாங்கனாலே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக இதெல்லாம் குடிக்கலன்னா ஒன்றும் இல்லை அது இதுன்னு சொல்லவும் நானும் பயந்து 2 நாளில் சாப்பிட்டு ரஸ்க்கு அந்த பால் இதுவுமா குடிக்க வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கான்ஸ்டிபேஷன் வந்து வந்துருச்சு. ஸோ யோசிச்சு பாருங்கள், C-செக்ஷன் டெலிவரி ஆல்ரெடி நம்மளால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, அதோட கான்ஸ்டிபேஷன்னா எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் பார்த்து அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன். அப்புறம் லாக்டேஷன் கன்சல்டன்ட் கிட்ட, அப்புறமா நானும் நிறைய வந்துட்டு எல்லாம் ரிசர்ச்லாம் பண்ணி பார்க்குறப்போ அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது மித்து தான். ப்ரெட்டு இதெல்லாம் ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த மைதா ப்ரெட்டு ரஸ்க்லாம் வந்து சாப்பிடவே கூடாது. ஏன்னா அந்த பாலும் ரஸ்க்கும் இதுவுமே சாப்பிட்டுட்டே இருந்தோம்னா அதுவே நமக்கு வயிறு ஆல்ரெடி ஃபில் ஆகிடும். இதில் எங்கேருந்து நம்ம நியூட்ரிஷியஸ் மீலெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறது, லஞ்சு என்ன சாப்பிட்டாலுமே வயிறு வந்து ஃபுல்லாக அப்படியே டம்ப் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு எனக்கு இனிமேல் இதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன். ஸோ அதை வந்துட்டு அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபுல்லாக வந்து சாப்பாடே வந்து நல்லா வந்துட்டு எல்லாமே கீரை, அப்புறமா காய்கறி, பழங்கள், நட்ஸு இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாம் வந்து சேர்த்து வந்து சாப்பிட ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், பால் வந்து ஒரு நேரம் குடிக்கிறதுக்கு பதிலாக பால் குடித்தேன். ஒரு நேரம் பால் குடித்தேன், இன்னொரு நேரம் வந்து ஓட்ஸுக்கு வந்து சூப்பராக வந்துட்டு மில்க் செக்ரீஷன் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கு வந்து சாப்பிட்டேன். அப்புறம் நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன். ஆனால் வந்து இந்த டைம் பாப்பாவுக்கு ஃபீடு வந்து பண்ணணும், நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால சிக்கன் மட்டும் சாப்பிட்டேன். அந்த ஒரு ஸ்டார்டிங் அந்த ஒரு 3 மந்த்ஸ்க்கு மட்டும் வீட்டில் அம்மா அப்பா வந்து பண்ணித்தர சொல்லி அந்த டைம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த சிக்கன் வந்து சாப்பிட்டேன். எக்கு, இந்த சிக்கன், அதுக்கப்புறமா ப்ராப்பர் மீல், நல்ல நிறைய காய்கறி, அப்புறம் ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட்டு, இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடவுமே வந்துட்டு எனக்கே வந்துட்டு பம்ப் பண்ணுறப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும். நார்மலாக இதுக்கு முன்னாடி நான் இந்த பால், ரஸ்க் அதெல்லாம் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா மில்க் வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கும். பார்த்தாலே வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் அந்த பாட்டிலில். ஆனால் அதுக்கப்புறம் நான் வந்து டயட்டை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மில்க் வந்து சூப்பராக வந்துட்டு நல்ல திக்காக பார்க்கவே வந்துட்டு நமக்கே வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அப்போது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டே இருந்தேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு பாப்பா தூங்கிட்டே இருந்தாலும் எழுப்பி வந்து ஃபீட் பண்ணிவிட்டு மறுபடியும் தூங்க வச்சுருவேன். இந்த மாதிரியே வந்து போயிட்டு இருந்துச்சு. பாப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சது. ஒரு 2-3 மந்த்ஸ்லாம் இருக்கிறப்பே பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பாப்பா கொழு கொழுன்றப்பா. டாக்டரே வந்துட்டு பார்த்துட்டு வந்து ஆச்சரியமாக வந்து பரவாயில்ல, சூப்பர், பேபியோட டெவலப்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது, வெயிட் வந்து சூப்பராக நல்லா கெயின் ஆகிருக்கு, நல்லா இருக்குது, பாப்பா எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி வந்தும் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறோம். அந்த ஃபீடிங்கும் வந்து நம்ம பார்த்து பார்த்து எல்லாம் சாப்பிட்றோம். அந்த நியூட்ரிஷன்லாம் வந்து பேபிக்கு வந்து கிடைக்கிது. பேபியும் நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறாங்கன்னு சொல்கிறப்போ அதை விட ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு என்ன இருக்க முடியும்? ஏன்னா அந்த ஸ்டேஜில் பேபிக்கு தேவையானது ப்ராப்பராக வந்துட்டு நல்ல நியூட்ரிஷியஸான மில்க் வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கணும், நல்ல ஸ்லீப்பில் இருக்கணும், எந்த விதமான நோய் எதுவுமே வராமல் இருக்கணும் குழந்தைங்களுக்கு. இதுதான் நம்மளோட ஆசையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாங்க நான் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள். ஸோ வந்து சூப்பராக வந்துட்டு அந்த ஒரு 6 மந்த்ஸும் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. பால் பத்தலை அப்படின்றப்போ ஃபார்முலா மில்க் கொடுக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. பால் இல்லை அப்படின்னு இது பண்ணுறப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பேபிக்கு வந்து நியூட்ரிஷியஸாக கொடுக்கணும். அந்த ஃபார்முலா மில்க் கொடுக்காம பசும்பால் அது இதெல்லாம் கொடுத்து வேறு வழியில் குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை தர்றதுக்கு பதிலாக டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்டுட்டு ஃபார்முலா மில்க் கொடுக்கறது தப்பே இல்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு 15-20 டேஸில் வந்துட்டு நான் அந்த பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த பூண்டு, அப்புறமா வெந்தயம், அப்புறம் மிளகு குழம்பு, மருந்து குழம்பு, அப்புறம் களி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்துட்டு நல்லா சாப்பிடவுமே வந்துட்டு மில்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதுவும் அந்த டைம் இன்க்ரீஸ் ஆன மில்க் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே வந்துட்டு அப்படியே வந்து கண்டினியூ ஆச்சு. பாப்பாவுக்குமே 1 இயர் வரைக்குமே மில்க் பத்தலை அப்படின்ற இதுவே கிடையாது. பாப்பாவும் நல்ல வந்துட்டு ஹெல்த்தியாக ஒரு வெயிட் கெயின் வந்து இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே அந்த 1 or 2 மந்த்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான ஃபுட் எடுத்து மில்க் சப்ளையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற மந்த்ஸ்லாம் வந்து நீங்கள் கவலையே இல்லாமல் இருக்கலாம். இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க 6 மந்த்ஸ்லேயே வந்து மில்க் பத்தலை, 5 மாதத்துலேயே மில்க் பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு குழந்தை பிறந்த உடனே வந்து கொஞ்சம் நீங்கள் ஹெல்த்தியாக வந்து எல்லாம் ஆனதுக்கப்புறம் நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் மீலாக எடுத்து அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்து மில்க் சப்ளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நான் வந்து ஃபேஸ் பண்ணி வந்து ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாற்றினேன். ஸோ இதில் நாங்கள் என்னோடய பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி. இதை வந்து
உங்களுக்கு பிடிச்சிருந்தது இந்த வீடியோ, உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்துச்சு, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரிலாம் நீங்கள் என்னெல்லாம் வந்துட்டு கஷ்டம் ஃபேஸ் பண்ணீங்க பிரஸ்ட் ஃபீடிங்கில் அப்படின்றத வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.